கூகுள், என்னுடைய வருங்கால மனைவி எங்கே இருக்கிறார்? சுரேஷ் கூட. நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்டா. வேர் இஸ் யாரோட சன்னி லியோனி ஹவுஸ். திண்டுக்கல் லியோனி வராரா? இடியட்ஸ், கம்ப்யூட்டர்ல இதையா தேடுவீங்க? வெளியே போய் முட்டி போடுங்க. டேய், ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த முக்கியமான விஷயம் 90% கண்டுபிடிச்சிட்டேன். டேய் மாவனே மரியாதை சொல்றா. டேய் என்ன ஊருடா? கண்டுபிடிச்ச இனி நீ சொல்லாம போக கூடாதா? சொல்றா. அது ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு ஐயாஸ்டே சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஆனால் டிசம்பர் 12 அன்னைக்கு யாருக்குமே பர்த்டே இல்லை. ஒருவேளை இது ஃபேக் லெட்டராக இருக்குமோ? அப்படியெல்லாம் அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இது உண்மையான லெட்டராக இருந்து ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இன்னைக்கு டிசம்பர் 5. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. டைம் பாம்பில் நிற்கிற மாதிரிடா. அதுக்குள்ளே கண்டுபிடிக்கல அவ்வளோதான்டா. ஹே, நம்ம வேணா அந்த லெட்டரில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் வச்சு இது கூட மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா? கரெக்ட். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஐடியாவில் கண்டுபிடிச்சிடலாம்ல. டேய், கிராஃபாலஜின்னு இதுக்கு தனி ஸ்டடீஸே இருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல ஃபவுண்டேஷன் டிப்ளமோ பண்ணியிருக்கேன். ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒவ்வொரு கேரக்டர் பர்சனாலிட்டியா டிஃபைன் பண்ணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்லாம் குண்டு குண்டா எழுதுவாங்க. இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் அவங்களுக்கே தெரியாம சின்ன சின்னதா எழுதுவாங்க. இந்த ஸ்லாண்டிங், லூப்பிங், ஸ்பீடு இதெல்லாம் வச்சு பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, பின்னாடி வரப்போற ஹார்ட் அட்டாக், ஸ்கிசோஃப்ரீனியா இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸை கூட வெறும் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக சொல்ற? என்ன நம்பலல? ஆளுக்கு ஒரு லைன் எழுதுங்க. உங்களை பத்தி புட்டு புட்டு நான் வைக்கிறேன். எழுது. இதெல்லாம் செக் பண்ணியாடா? இந்த போய் பண்ணிட்டு வந்துடலாமா? இந்த போய் பண்ணிட்டு வந்து எழுதி கொடுக்குறேன். டேய், எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எதுவுமே மேட்ச் ஆகல. டேய் தெரியும்ல, சேர்மன் வந்திருக்காரு. கல்ச்சர்ஸை பத்தி மீட்டிங் போயிட்டு இருக்கு. கல்ச்சுரல்ஸா? நம்மளும் கலந்துக்கலாம்டா. கிளாஸ் கட் அடிக்கலாம்.